வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தி டேஸ்டியான வல்லாரை கீரையை வச்சு 3 டிஷ்ஷஸ் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வல்லாரை கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு கை வல்லாரை கீரை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 நம்பர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி இதை தண்ணி ஊற்றி நாம் ஒரு 4 விசில் வர வரைக்கும் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். நம்மளோட சூப் நல்லா வெந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அந்த லிக்விட் தான் தேவை. இந்த பருப்பும் கீரையும் வந்து ஒயிட் ரைஸில் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இதை வந்து இந்த லிக்விட்டை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சு ஒரு மிளகாத்தூள் போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப் தயாராகிடும். அவ்வளோதான். நம்மளோட அருமையான வல்லாரை கீரை சூப் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகியாச்சு. இது வந்து சளிக்கு, குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வல்லாரை கீரை சூப் இல்லைன்னா வல்லாரை கீரையில் எந்த டிஷ் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வல்லாரை கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வறுபடட்டும். அப்புறம் 2 வர மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயமும் 2 பல் பூண்டும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். பூண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர வர நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் ஆற விட்டுக்கலாம். அடுத்து நான் அதே பேன் வச்சுருக்கேங்க. அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நாம் இப்போ வல்லாரை கீரையை வந்து சட்னிக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு கை வல்லாரை கீரையை நம்ம எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வல்லாரை கீரை வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி போட்டு அது இருக்குங்களே அதுலேயும் இந்த கீரையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கொரப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, சில பேர் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பாங்க, சில பேர் நல்லா கொரன்னு அரைப்பாங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட வல்லாரை கீரை சட்னி. இதில் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட வல்லாரை கீரை சட்னி இப்போ சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம இறக்கிடலாம். நான் சும்மா கடுகு வரமிளகாய் போட்டு தான் நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கடலைப்பருப்பு கூட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்து நம்ம வல்லாரை கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறதுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கை சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கினதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். அப்புறம் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரை கீரை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர வர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கூட இல்லைங்க, இத்தினோடு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்து நான் இதில் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணுறனால இந்த வல்லாரை கீரையில் இருக்கிற லைட்டான கசப்புத்தன்மை போகும். அது தெரியாது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முட்டை இருக்கிறனால கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கோசரம் தான் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு முட்டை வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான வல்லாரை கீரை பொரியலும் ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நான் ஒரு கீரையை வச்சு 3 ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வல்லாரை கீரையோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூட்டு வலிக்கும் இது ஒரு நல்ல ரெமெடியான கீரைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த கீரையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.